ஒரு முடிகிற பகுதி முல்லைத்தீவுல வந்து கொக்குலாய் நைட்டுக்கு வந்து பெயர் பெற்றது புல்மோட்டை வீதியில ஓடத்தான் செய்தது கடல்ல ஓட போறோம். அப்ப நீங்க காசுக்காராக்கலாம். அப்ப ஒரு பக்கம் கடல் கனிய வளங்கள் எல்லாம் நிறைந்திருப்பதை போல மற்ற பக்கம் நிறைய தமிழ் பேசக்கூடிய ஆக்கள் இல்ல. வணக்கம் மக்களே, இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் இன்னொரு வித்தியாசமான இடத்துல இருக்கிறோம். கடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி இது. வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த வரைபடத்தில் காட்டுறேன் பாருங்க. இந்த வடக்கு மாகாணத்தின் ஒரு முடிகிற பகுதி முல்லைத்தீவில் வந்து கொக்குலாய் அப்படி கொக்குலாய் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ள வந்து இந்த கரையை அண்மித்திருக்கக்கூடிய பகுதி எல்லாம் வந்து தமிழ் பேசக்கூடிய ஆக்கள் இல்லை. வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். வடக்கும் கிழக்கு வினைக்கு அந்த வரைபடத்தில் நான் காட்டுறேன் பாருங்க. அந்த திருவோணமலைக்கும் இந்த முல்லைத்தீவுக்கும் இடையில வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் இது புல்மோட்டைக்கு போகக்கூடிய பாதைன்னு சொல்லப்படுது. நாங்கள் ஒரு அலுவலா போகிறோம். வடக்கிலிருந்து கிழக்கு நல்லெண்ணெய் பஜனம் அப்படிலாம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயமா போகிறோம். இந்த காணொலி அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் பதிவு செய்ய போகிறோம். வித்தியாசமான காணொலியாக இருக்கும். காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துல இருந்து 4 மணிக்கு வெளிக்கிடுவோம்னு பார்த்தா சரியான மழை 4:30 கிட்ட தான் இந்த மழையெல்லாம் விட்டு கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு பைய வந்து இப்படியே பறந்தலண்டு அதுக்கு பிறகு இங்கெல்லாம் வந்து இந்த வீதியால் வந்து இங்கே சேர்ந்துட்டோம். இப்போ எத்தனை மணி இருக்குமென்று சொல்லி இருக்க பார்க்கலாம். வேணா 7:45 இங்கே இருக்கிறோம். இந்த நேரத்துக்கு பிறகு இதில் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியாது. இங்கேருந்து அங்கே போக அங்கே இருந்து எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து காணொலியில் பாருங்க. இப்போ இந்த காணொலிக்கு வந்துருக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க, காணொலி நண்படத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க, காணொலிக்குள்ள கருத்துக்களை சொல்லுங்க. காணொலிக்குள்ள போகலாம். நாங்கள் போகக்கூடிய அந்த வள்ளத்தின் அன்னை மாதிரி இருப்பேன். கன பேர் வந்து அந்த இடையால எல்லாம் போவீங்க தெரியுமா, அந்த திருவண்ணாமலை பாதை ஒன்று இருக்கு. அதுக்கால போகிறத விட இதில் வந்து போகிறது வந்து நேரம் குறைவு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இவர்கிட்ட கேட்கலாம் போய் என்ன மாதிரி அது குறைவா கூடவா, ஏன் இதையெல்லாம் கன பேர் பாவிக்கணும்னு சொல்லி உள்ளுக்கு போய் கணக்கு விஷயங்கள் பார்க்கலாம். என்ன செய்றீங்க? இது வந்து ஐயா வந்து பொதுவாக கண்டுபிடிச்சவங்க இதுன்ற உரிமையாளர் கண்டா கடுப்பாக இது வீதியில ஓடத்தான் செய்தது. கடல்ல ஓட போறோம். கடல்ல ஓடி இதுல தூக்கி வச்சு அதால ஓடுறேன்னா கிலோமீட்டர் கூட அதுல இருந்து 45 திருவண்ணாமலை போறேன் என்றால் 90. இப்ப நாங்க ஏதாவது ஒரு அளவுல கிட்ட உங்களுக்கு 1/2 கிலோமீட்டர்ல விட போறோம். அதுல தெரியுதா இவ்வளவுதான் இடம். இதுக்குள்ள ஒரு பாலத்தை போட்டு ரோடு போட்டு நீங்களா சொல்லுங்க. நாங்க வேலை தான் செய்யறோம். அகலிக்கிறாங்களா நீங்க அங்க போட்டீங்க. சீக்கிரவாதானே கிட்டத்தட்ட விஷயம் பிடிச்சிட்டேன். என்ன நாங்கள் இப்ப புறப்படுறோம். புறப்படுறீங்களா? அப்படியா? என்ன பேர் அன்னைக்கு? வாய்ஸ். பாருங்க நாங்க அதுலதான் நாங்க வந்து ஆரம்பிச்சுட்டார் வேலையை வந்து சுழண்டு அடிச்சு இப்படியே போறோம். 7 மணி கிட்ட போய் காய்ச்சி பாவம் ஆள் வந்து இயந்திரம் எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார். வடக்குல இருந்து கிழக்கா நோக்கி கண்டிருக்கீங்க. எவ்வளவு நேரம் ஓட்டம்? 5 நிமிஷத்துக்குள்ள உங்களை கொண்டு வடக்குல இருந்து கிழக்குக்கு கொண்டு. அதால போல கூட நேரம் எடுக்க வேற என்ன? அதுல போனோம்னா ஒரு உங்களோட பைசைகளை பார்த்தால் ஒரு 3/4 மணி நேரம் மிச்சம் பிடிச்சு தரீங்க. மிச்சம் பிடிச்சி பெட்ரோல் 2-3 லிட்டர் மிச்சம் பிடிச்சு தரேன். இதுல இருந்து எவ்வளவு தூரம் அப்புறம் லிங்கோ 45 கிலோமீட்டர். இதோட சேர்த்து போனா இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் கூட வரும். 90 கிலோமீட்டர் வரும். இதால போறது கூட ஆக்கள் இதால பாவிக்கிறவை இதெல்லாம். இதுக்கு நீங்க எவ்வளவு அடுப்பீங்க? உங்களுக்கு பெட்ரோல் காசு நேரம் எல்லாம் மிச்சம் பிடிச்சு தரதுக்கு பரவாயில்ல என்ன? ஆனா ஆக்கள் கூட இதெல்லாம் பயன்படுத்துறோம். எப்படி போறவையா? நீங்க எந்த நேரம் வந்து அடிச்சாலும் ஏத்திட்டு போவீங்க. அப்படி
மக்கள் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் இதெல்லாம் போகும். மாஞ்சோலை, யாழ்ப்பாணம், தெல்லிப்பள்ளை. இதுல நடந்து விடுறது போலீஸ் பிரிவெல்லாம் இதால தான் பயணம் போய்கிட்டு இருக்கு. எங்கட முல்லைத்தீவு, கொக்குளாய், முள்ளியவள போலீஸ் எல்லாம் இதெல்லாம் போகும். அடுத்து எங்கட திருவண்ணாமலை மாவட்ட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டும் வெண்ணெய் சட்டம் ஒன்று அடிச்சு இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு பயணம். மக்கள் இனிய கொக்குளாய் ஆக்கிற அத்தியாவசிய பொருள் அரிசி, சாமான், சக்கட்டுகள் எந்த போடலாம் அந்த ஏத்தரை, அடுத்து மீன் ஏத்தரை, அடுத்து ஃபேக்டரி ஆக்கிற ஏத்தரை. ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைப்பு பார்க்கலாம் நீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 3500 ரூபாய் காசு எனக்கு எல்லாம் செலவு. நீங்க தொழிலுக்கு போறீங்க எவ்வளவு செய்றீங்க? தம்பி ஆட்டா மணிக்கோடுவா இதெல்லாம் என்ன மண்பெட்டி என்ன பயப்பட வேண்டாமா? நடுக்கடல நடுவுல கூட திருப்பி இதே இந்த மண் திட்டல இதுக்குள்ள நடக்கு. அங்கால கடல் இங்க ஆத்துவாய். இப்ப நாங்கள் இப்ப போய்கிட்டு இருக்கோம், வடக்குலாம் போய்கிட்டு இருக்கோம். என்ன கிழக்கு போவினா கிழக்கு கந்தாரி காத்துவாயம் கிழக்கு, அது கிழக்கு, இது வடக்கு. வடக்கு ஆத்துவாயம் போகணும். நகர்ந்து கண்டிருக்கிறோம் கிழக்கு ஆத்துவாய். ஆனா பேசாம ஒரு பாலம் மண்டை போட்டு விட்டா எவ்வளவு சுகமே என்ன வீதியாலே போலாம். வீதி அதிகார சபையிலையும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கிட்ட அண்ணன் இன்னொரு தொழில் அப்ப கேம வந்து இப்படி போகக்கூடிய போவினோம் என்ன இப்படி மாஸ்டர்மார்கள் அவருக்கு சரியான ஆக்கள் போற யாழ்ப்பாணம் இருந்து மட்டக்களப்பு போறாங்க. அந்த இந்த பிசினஸ்காரர்கள் எல்லாம் போறாங்க. சுகம் தானே. இப்ப 45 கிலோமீட்டர்ன்றது உங்களை ஹை ஸ்பீட்ல ஓட்ட விட்டு உங்களோட அந்த வீடியோ கொண்டியா தான் நான் பையப்பியா போறேன். அப்படியா? சைக்கிள் அடக்கி நீங்க போயிருக்கீங்க. அடேங்கப்பா பாத்தீங்களா? அண்ணன் இலக்கத்தை வந்து கீழே போறேன்னு இப்படியா இதுக்கால போகக்கூடிய ஆக்கள் கிழக்கு வந்துட்டேமா? என்னப்பா ஒரு நிமிஷத்துல கிழக்குக்கு வர வடக்குல இருந்து? அடேங்கப்பா இந்த பாருங்க இது அதான் கிழக்கா? பாருங்க வடக்குல இருந்து கிழக்குக்கு வந்துட்டோம். அங்க போறது இது பிரச்சனை இல்லை காணுவேண்ணா. ஆனா அங்க போக சொல்றார் அவர். எங்களுக்கு மெதுவா ஓடி வந்தவராம். இப்ப நாங்க கிழக்குக்கு வந்துட்டோம். வேற வேற படகுகள் எல்லாம் வருது. நிறைய வாடிகள் எல்லாம் இந்த பக்கமா எல்லாம் இருக்குது. ஓ என்னத்த பொறுப்படுத்தால் பிடிக்கணும். தண்ணி கஞ்ச விழுந்தாலும் தப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நிறைய வாடிகள்லாம் இந்த கேரையை அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க ஒரு பையன் எப்படி இந்த வேலையாண்டு வந்தா வெள்ளக்காரன் தெரியுமா அண்ணன்? வேலையாண்டு வந்தா ரெண்டு இது வந்தா தான் நாங்க போகலாம். நல்லா இருக்கு, வித்தியாசமான பயணம். யாரும் போயிருந்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. வந்துட்டேன் வடத்துக்கு, கிழக்கு வந்துட்டேன். அப்ப அப்படியா? இவ்வளவுதான் விளையாட்டு தம்பி. எது இல்மனைட்டா? அப்ப நீங்க காசுக்காராக்கலாம். அப்ப ஐயோ வீடியோல
ஐயோ வடக்குல இருந்து கிழக்குக்கான பாதை இப்போ கிழக்கு மாவட்டத்தில் வந்து தரையிறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் மிச்சம் பிடிச்சிருக்குது. அது மாத்திரம் இல்லை, 45 கிலோமீட்டர். அதுக்கு ஞாபகம் நேரம் ஒன்று எடுத்திருக்கேன் வீதியால். அந்த வீதியெல்லாம் அவ்வளோத்துக்கு நல்லதா இல்லை. ஆனால் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூரம் இருந்தால் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய வீதி, அதில் போய் அப்படியே பிரதான வீதியில் ஏறலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு வந்து நாங்கள் அவசரப்பட்டு ஓடி கீடி வராமல் இதால் வந்து போகலாம். இப்படி யாரும் தேவைன்னு சொன்னால் நான் கீழே வந்து இலக்கத்தை போட்டுருவோம், அவருக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உதவி செய்வார். போகலாம், போக போக பார்க்கலாம். சின்ன பிள்ளைகள்லாம் படிச்சிருப்போம் அந்த இல்மனைட்டுக்கு வந்து பெயர் பெற்றது புல்மோட்டை அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, இயற்கை அழகுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 2 பக்கமும் வந்து அழகான மரங்கள் பசுமையாக அப்படியெல்லாம் காட்சி தருது. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய முதலே, வெயில் வர முதலே மழைக்கு நனைஞ்சு வந்து எங்களுக்கு வந்து இங்கே வரக்கூடிய, இங்கே படக்கூடிய அந்த மெல்லிய சூரிய ஒளி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வீதி வந்து இயற்கையோடு சேர்ந்துருக்கக்கூடிய வீதி. எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம்னு சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக போகக்கூடிய இடங்கள் அல்லது எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது காணொலிகள் தேவை அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஒரு 2 நாள் இங்கே நிற்கிறது தான் திட்டம். இப்போதைக்கு வருஷ கடைசியில் வெளிக்கிடுவோன்னு பார்த்தா நேரங்கள் காலங்கள் எல்லாமே சரியாக சேர்ந்து வரல. இப்போ கொஞ்சம் பொருந்தி வந்திருக்கிறபடியாக எங்களை பக்கம் வந்திருக்கிறோம். ஏதாவது இடங்கள் போகணுமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது காட்டணுமா அப்படின்னு சொன்னால் வந்து கீழே நீங்கள் கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. புல்மோட்டை ஒரு பக்கம் கடல் கனிய வளங்கள் எல்லாம் நிறைந்திருப்பதை போல மற்ற பக்கம் நிறைய விவசாய நிலங்கள் இங்கே இருக்குது. விவசாய நிலம் மாத்திரமல்ல, இந்த கால்நடைகளும் வந்து அதிகமாக வளர்க்கப்படுது. இதெல்லாம் வந்து இந்த பட்டிகள், மாட்டுப்பட்டி அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எருமைப்பட்டி இருக்குது, மாட்டுப்பட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமாக வந்து நெல் எல்லாம் விதைச்சு அது முற்றி கதிர் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு இப்போ இருக்குது. எல்லா பக்கத்தாலையுமே செழிப்புற்ற பகுதி தான் இந்த தாய்நிலம். வடக்கு கிழக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்கள் செழிப்பை தரக்கூடியதாக இருக்குது. போக பார்க்கலாம் இங்கே என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் காட்டிகிட்டே போகிறேன். இதில் பாருங்கள், ஒரு அறிவிப்பு பலகையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திருவோணமலை வந்து இதில் இருந்து 55 கிலோமீட்டர். அதே மாதிரி தான் போகாசந்தி மற்ற பக்கமாக போனால் வந்து 26 கிலோமீட்டர். பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாகவே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. போவோம், இதால் திரும்பி போயிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறோம். இதுக்கு முதல் வந்து ஜல்லிக்கட்டினுடைய காணொலி போட்டிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இப்போ நாங்கள் கிண்ணியா பாலத்துக்கு அண்மையில் வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அழகான ஊர், கடலோடு சேர்ந்திருக்கக்கூடியது, அதே போல் முகத்துவாரம் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி நிறைய சிறப்புகள் இங்கே இருக்குது. இப்போ ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், நாங்கள் ஊரில் எல்லாம் பார்த்துருப்போம், சில போட்டிகள்லாம் நடைபெறும். அதிலும் குறிப்பாக இந்த கரையோரம் வரக்கூடிய மக்களிடத்தில் வந்து நிறைய போட்டிகள், வித்தியாசமான முயற்சிகள் இடம்பெறும். அது மாதிரி இந்த பட ஓட்ட போட்டி இங்கே நடக்குது. அங்கே வளமையாக நடக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து 2 வேறுபட்ட பிரிவுகளில் இந்த போட்டிகள் நடக்குதுன்னு சொன்னாங்க. மத்தியானம் 3 மணிக்கு தொடங்கும் என்றெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து 3:30-4 மணி தாண்டியும் ஆரம்பிக்கல. அதுக்கு பிறகுதான் இந்த போட்டிகள்லாம் தொடங்கியிருந்து அந்த நேர முன்னுக்கு இருக்கிறதா இந்த கிண்ணியா வர வைக்கிறது அப்படின்ற வளைவு. அதில் இருந்து வந்து இந்த பாலம் இருக்குது, மிகப்பெரிய பாலம் ஒன்று இந்த பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த போட்டிகள்லாம் இன்றைக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு பேர் இப்போ போகிறாங்கன்னு பாருங்கள். 3 மணி அப்படின்னு சொல்லி அவை அறிவிச்சிருந்தவ வந்து படகு போட்டி. அதன் விதிமுறைகள் எங்களுக்கு என்னென்னு தெரியலை. அநேகம் வந்து அந்த ஓட்ட போட்டி மாதிரி அப்படியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நிறைய மக்கள் இதை கொண்டாடுறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் வர்றாங்க. ஒரு வார இறுதிகள் விடுமுறை அப்படின்றபடினால வந்து அதோட வந்து இந்த பாலம் இருக்கக்கூடிய பகுதிகள் மிக அதிக அளவில் சோடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ வாகனம் சொல்லலாம். விடிய இதால் தான் போகணும் நான் போய்க்கல. ஆனால் வந்து அப்பைக்கெல்லாம் இவ்வளோ வாகனமே இல்லை. இப்போ வந்து ரொம்ப அதிகமான நெரிசல் வந்து இங்கே இருக்குது. இவ்வளோ மக்கள் இந்த கிண்ணியா பாலத்தை இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நிறைய கொடிகள்லாம் போட்டு இந்த இடத்த வந்து அலங்கரித்து வச்சிருக்கணும். இந்த படகு போட்டிக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கேட்டால் கிடையாது, வேறொரு அலுவலாகத்தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் கிழக்கு மாகாணத்தில், அதில் குறிப்பாக திருவண்ணாமலை இந்த பக்கம் எல்லாம் அப்படி வரைகளை வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது பார்க்குற போது நல்லா இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தவரை இது ஒரு புதிய விஷயமாக தான் தெரியுது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லை, இவ்வளோ பெரிய அளவில் போட்டிகளை நாங்கள் பார்த்துக்கிறோமே. என்ன பொறுத்த நிறைய பேர் இருப்பினும், இன்னும் சில பேர் பார்த்துருப்பினும். அதனால் வந்து இந்த விஷயத்தை பதிவு செய்து போட்டால் பல பேருக்கு பேரொழுதாக இருக்குது, தெரிஞ்சு கொள்வினம் என்றதுக்காக இந்த காணொலி நாங்கள் பதிவு செய்கிறோம்.
மூணரை போட விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உணவட்ட போட்டி. அங்க போற ஒரு ஓட்டு கவுந்துட்டு போடா. ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களது சவாரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்பொழுதாக சவாரி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களது கரகோட்டங்களை வளர்ச்சி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். தேவையில்லாத
ஆனா 2 பேரும் ஒண்ணா போறாங்க. அது 2 ஒண்ணா போறாங்க.